விஜய் தொலைக்காட்சியோட ஹிட்டான நிகழ்ச்சிகளில் ஒன்றுனா அதுவும் நம்ம குக் வித் கோமாளியும் தாங்க. இந்த நிகழ்ச்சி சமையலை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தாலுமே காமெடியும் இதில் ஒரு ஒன் ஆஃப் த ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். புதிய கான்செப்டில் உருவானதுனால மக்களிடையே அதிகமான ரீச்சும் கிடச்சிது. இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக கலந்துக்கிட்டவர் தான் பவித்ரா. இவர் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவாங்கிற நடன நிகழ்ச்சி மூலமாக போட்டியாளராக அறிமுகமானார். அதுக்கு பின்னாடி மாடலிங் துறையில் சில காலம் வேலை பார்த்துட்டு மலையாள படம் உல்லாசம் இது போன்ற படங்களில் சின்ன சின்ன ரோலில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போது குறும்படங்கள் ஃபோட்டோ ஷூட்னு ரொம்பவே பிஸியாக இருக்கார். சமீபத்தில் நடிகர் சதீஷ் ஹீரோவாக நடிச்சிருந்த நாய்சேகர் படத்தில் நாயகியாக நடித்தும் வசந்தி இருந்தார். ஆனால் படம் பெரிய அளவில் ரீச் ஆகலைன்னு தான் சொல்லணும். நடிகை பவித்ரா அண்மையில் ஒரு எமோஷ்னலான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் கடந்த ஆண்டு மே மாதம் உடல்நல குறைவால் அவங்க அம்மா இறந்துட்டதாகவும் அப்போது இவங்க காசியில் இருந்ததாகவும் அந்த நேரத்தில் கடைசியான நேரத்தில் கூட நான் என் அம்மாவோட இல்லை, அவரை கோயம்புத்தூர் கொண்டு போகிறது கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவி செஞ்சாங்க. இப்போது எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்காகத்தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என் அம்மாவுக்கு நான் நடிக்கிறத விட கவிதை பாடல் எழுதுறதுனா ரொம்பவே பிடிக்கும். இதனாலேயே பாடல் மேலே எனக்கு ரொம்ப அதிகமான ஈர்ப்பு இருந்துச்சு. இதனால் சின்ன சின்ன கவிதையும் எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இவரோட இந்த பேட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.